ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு நேராக திருப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இயேசு தனக்கு அருமையானவனுடைய மரணத்தை கேள்விப்பட்டு அவனை சந்திக்கும்படி கடந்து போகிறார். அப்போது போதகர் வந்திருக்கிறார், உன்னை தான் அழைக்கிறார் அப்படின்ற ஒரு சத்தத்தை அங்கு மரியாள் கேட்கிறார். அதை கேட்ட உடனே எழுந்திருந்து வேகமாய் ஆண்டவரை நோக்கி ஓடுகிறார். அப்படி ஓடி போய் அவரை கண்ட மாத்திரத்தில் அவருடைய பாதத்திலே விழுந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அந்த குடும்பத்தில் 2 சகோதரிகள், மரியாளும் மார்த்தாளும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 பேருமே பக்தி உள்ளவர்கள் தான். ஆனால் ஆவிக்குரியவள் என்று சொல்லும்போது அது கொஞ்சம் அதிகமாகவே மரியாள் இடத்துல இருந்தது. அப்போ ஆவிக்குரிய ஒருத்தி கர்த்தரை கண்ட மாத்திரத்தில் வேற எதுவுமே பேசலை. நீங்கள் மார்த்தாள் எடுத்துக்கிட்டால் ஆழமான சத்தியங்கள், உயிர்த்தெழுதலுடைய உபதேசங்கள் எல்லாம் குறித்து ஆண்டு இடத்துல பேசிட்டு இருக்கா. ஆனால் மரியாளோ எதுவுமே பேசலை. அவரை கண்ட மாத்திரத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். கண்ட மாத்திரத்தில் முதல்ல அவருடைய பாதத்தில் விழுந்தார். அப்படின்னா கர்த்தருடைய பாதத்தில் விழுதல், அதுதான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு. ஆண்டவருடைய பாதத்தில் விழுதல், அதில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கு. அதனால தான் ஆவிக்குரியவளாக இருந்த அந்த மரியாள் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவருடைய பாதத்திலே விழுந்தார். பொதுவாக ஆசீர்வாதத்துக்காக வயதில் முதிர்ந்தவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி சொல்லி நமக்கு ஒரு மரபு இருக்குது. அது நிமித்தம் சிலருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். சிலர் காலில் விழுந்தால் ஏதாவது கிடச்சிடும், நன்மை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காலில் விழுறான். இப்படி அரசியல்வாதிகளும் கூட காலில் விழுறாங்க. தற்காலிகமான நன்மைக்காக அவர்களும் காலில் விழுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் அது ஆழமான அர்த்தம் இல்லாமல் இருக்காது. அவைகளுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கிறபடினால்தான் வேதத்தில் இது எழுதி வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும், ஏன் விழ வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசித்த அந்த இடத்துல 2 காரியத்தை பார்க்கிறோம். பாதத்தில் விழும்போது என்று சொல்லும்போது முதலாவது அது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதை தான் குறிக்குது. நீங்கள் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் காலில் போய் விழுந்தா முதலாவது அந்த மனுஷன் தான் காலில் பிடிச்சது யாரோ அவங்க மேலே பரிதாபப்படுகிறான். தேவனிடத்தில் பரிதாபமும் ஒரு உருக்கமான இரக்கமும் உண்டாகும்படியாக நாம் அவருடைய பாதத்திலே விழ வேண்டும். ஆண்டோடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும்படியாக நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போதும் நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டோடைய பாதத்தில் விழும்போது கர்த்தரிடத்திலே நமக்கு இரக்கம் கிருபையும் கிடைக்கிறது. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டோடைய இரக்கத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு வழி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தல். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டோடைய இரக்கம் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டோடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நாம் ஆண்டவருடைய பாதத்தில் விழும்போது அந்த கிருபையை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட நேரத்தை அதிகமான நேரம் செலவு செய்தான்.
அதோடைய ரகசியம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க. நோவாவுக்கோ சொல்லி வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தொடர்ந்து வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போ தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் எங்கே இருக்குன்னா, யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குதோ அவங்க எல்லாம் தேவனோடு கூட இருக்கிறாங்க, தேவனோடு கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த மரியாளுக்கு அந்த ரகசியம் தெரிந்தது. கர்த்தரிடத்திலிருந்து கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டால் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கலாம், தேவனோடு கூட இருக்கலாம். நம்ம முழு வேதாகமத்தை எடுத்துட்டா யாருக்கெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கமும் கிருபையும் கிடைத்ததோ அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள், தேவனோடு கூட இருந்தார்கள். அப்போ அந்த கஷ்டமான ஒரு சூழலில், ஆண்டவரை நம்ப முடியாத ஒரு நம்பிக்கை முடிந்து போன ஒரு சூழலில் மரியாள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்காக அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பாதத்தில் விழறா. இந்த இடத்துல மரியாளுடைய சகோதரன் மரித்து போனது அவருடைய ஒரு விசுவாச பரீட்சை. அந்த விசுவாச பரீட்சையில் கர்த்தரை முழுவதுமாய் நம்பி இருந்தா, ஆனால் கர்த்தர் வரல, தன்னுடைய சகோதரன் இறந்து போகிறான். அந்த விசுவாசம் அவளை விட்டு எடுபட்டு போய் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாமல் அவள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறாள். துக்கமும் விசுவாச போராட்டமும் இருந்த ஒரு மனுஷன் தேவனோடு எப்படி சஞ்சரிக்க முடியும்? பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நமக்கு வரும்போது நாம் சந்திக்கிற துக்கங்களும் போராட்டங்களும் நம்ம ஜெபிக்க விடுகிறது இல்லை. நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறோம், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நாம் எதிர்பார்ப்பதற்கும் விகற்பமாக இருக்கும்போது நம்மால் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியறது இல்லை, தேவனோடு கூட நம்மால் சஞ்சரிக்க முடியாமல் போகுது. அப்படி நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியாமல் போகும்போது நாம் அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். ஆண்டவரே, என்னோட நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, என் தம்பி போயிட்டான், என் சகோதரன் இறந்து போனான், இனி நான் என்ன பேச? உண்மை தானே நம்பியிருந்தேன், இனி நான் என்ன பேச? ஆனாலும் ஆண்டவரை நம்பணும். அப்படிப்பட்ட சூழலில் இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, வெறுமை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, கஷ்டங்களும் உபத்திரவங்களும் அதிகமாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது கர்த்தரை நாம் நம்பணும், ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். எப்படி இது முடியும்? சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட சூழல்களில் நம்முடைய விசுவாசத்தின் நாள் அல்ல, நம்முடைய ஜபத்தினால் அல்ல, நமக்கு இருக்கிற தாளந்துக்குனால் அல்ல, நமக்கு இருக்கிற அனுபவத்தினால் அல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தினால்தான் அந்த ஆண்டவரோடு கூட நாம் சஞ்சரிக்க முடியும். அப்படி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால், அப்போ முதலாவது கர்த்தருடைய பாதத்தில் விழுதல் என்று சொல்லும்போது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அனுபவம் தான் அவருடைய பாதத்தில் விழுதல். லேலுயா. நம்ம பாருங்க, ஒரு வாரம் கூட்டத்துக்கு வரல, 2 வாரம் இல்லை, அப்படி இடையில ஜபமே இல்லைன்னா அவன் உட்காந்து சும்மா உட்காந்துருப்போம். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஐக்கியமே இல்லாதது போல இருக்கும். பாருங்க, அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நமக்கு கஷ்டத்தில் சோதனையில் நம்ம சந்தித்த சில பிரச்சனைகளில் நமக்கு சோர்வு உண்டாகி ஆண்டவரோடு கூட எல்லாமே இருந்திருப்போம். அப்படிப்பட்ட சூழல்களில் ஆண்டவரே, எப்படி நான் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் என்ன வார்த்தையை கொண்டு சேருவேன்? நான் எப்படி மறுபடியும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வேன்? நான் ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தேனே, நான் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஆழ்ந்தனே, அதனால மறுபடியும் நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? மறுபடியும் நான் எப்படி ஆண்டவரோடு கூட சேர முடியும்? மறுபடியும் எப்படி நான் ஆண்டவரோடு கூட பேச முடியும்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலேயே அதிகமாக கிறிஸ்தவர்கள் படுகிற பிரச்சனை என்னன்னா, பிசாசு நிமித்தம் பிரச்சனை இல்லை. என்ன, கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு நிமித்தம் உண்டாகிற பிரச்சனை ஒரு பக்கம்னா, பூமியில் அவங்க சந்திக்கிற பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் அந்த போராட்டங்களை பார்க்கலாம் அவர்களுக்கு இருக்கிற இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆண்டவரோடு கூட இருக்கிறது தான்.
சர்ச்சுக்கு வரும்போது பிரசங்கம் கேட்கும்போது ஆவியில் நிரம்பும்போது சந்தோஷம் இருக்குது, ஒரு நம்பிக்கை வருது, கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறோன்ற எண்ணம் வருது. ஆனால் இதை விட்டு வெளியில் போன உடனே பூமிக்குரிய வாழ்க்கையை வாழும்போது மறுபடியும் நம்ம ஆண்டவர் விட்டு விலகிறோம். அடுத்த வாரம் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ குற்ற மனசாட்சியோடு வருகிறோம். பாட்டு பாட முடியல, கை தட்ட முடியல, அப்படியே ஒரு கல் போல் உட்காந்துட்டு இந்த இடத்த விட்டு போகிறோம். நமக்கு அதிகமான பிரச்சனை. சில நேரங்களில் சிலர்லாம் சலிச்சு போகிறோம். எதுக்கு சலிக்கிறோன்னா, எத்தனை டைம் தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க, ஒரே தப்பை செஞ்சு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட எப்படி போய் நான் மன்னிப்பு கேட்பேன், நான் எப்படி அவர் முகத்தில் முழிப்பேன், எப்படி என் தகப்பனை நான் பார்ப்பேன் அப்படி சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். யார் வருத்தப்பட்டா சொல்லுங்க? ஐயோ, எங்கள் தகப்பனை நாங்கள் எப்படி தகப்பன் முகத்தை பார்க்க போறோம்? யாரு? இளையகுமாரன். இளையகுமாரன் அல்ல, இளையகுமாரன் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போவேன், போய் என் தகப்பனத்தில் சொல்லுவேன், நான் பேசுவேன். என்னன்னு பேசுவேன்? நான் இனியும் உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு பாத்திரம் இல்லை, ஆனால் என் தகப்பன் முகத்தை நான் எப்படி பார்ப்போம் அப்படி சொன்னது யோசேப்பின் சகோதரர்கள். அப்போ யோசேப்பின் சகோதரர்கள் நீங்கள் பாருங்க, இளையவனை அனுப்பிவிடும்போது இளையவன் எங்களோடு கூட வர வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் எங்களை தகப்பன் மரித்து போவார். ஆதியாகமம் 44 அதிகாரம் வாசிங்க. வாசிங்க. ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்திர மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில். 34 வசனத்துல பாருங்க, இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன், எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன், எப்படி நான் ஆண்டவரை தரிசிப்பேன், எப்படி நான் தேவ சமூகத்துக்கு போவேன், எப்படி போய் கை தட்டுவேன், கூட்டத்தில் உட்கார்ந்து எப்படி நான் பாட்டு பாட முடியும், எப்படி நான் அபிஷேகத்தில் நிரம்ப முடியும்? மறுபடியும் 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 அதே பாவம், அதே பிரச்சனை, அதே தோல்வி, அதே கஷ்டம், அதே விரக்தி, அதே விசுவாச குறைவு, மறுபடியும் 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 அதே காரியம் என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. முதல் தடவை மன்னித்தார், 2ஆம் தடவை மன்னித்தார், 5ஆம் தடவை மன்னித்தார், 100வது தடவை மன்னித்தார், 8வது தடவை மன்னித்தார், 8000 தடவை மன்னித்தார், 9000 தடவை மன்னித்தார். அடுத்த ஒரு முகத்தை நான் எப்படி போய் பார்ப்பேன்? நான் உண்மையாக இருப்பேன் என்று சொன்னேனே, உமக்காக வாழ்வேன் என்று சொன்னேனே, என்னால் வாழ முடியவில்லையே, எப்படி நான் மறுபடியும் அவர் முகத்தை பார்ப்பேன்? எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. எப்படி என் தகப்பன் இடத்திற்கு போவேன்? என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? எப்படி போவேன்? எப்படி காண்பேன்? இப்படி போல இன்றைக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருந்தாலும் வெளியரங்கமாக ஒரு பாறை போல தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. இன்டிமேட்டடான ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை, தேவ சமூகத்தில் தேவனை உணர முடியல. ஒரு பக்கம் குற்ற மனசாட்சி அதை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மனசாட்சி தங்களை காயப்படுத்தி அது நிமித்தம் அந்த துக்கம் வரக்கூடாது என்பதற்காக தேவ சமூகத்தில் மைண்டை வேறு இடங்களுக்கெல்லாம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. வேறு எதையாவது யோசித்து ஏன்னா நான் தகுதி இல்லை அப்படின்றத ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறான். ஒரு 3வது மனுஷனை போல தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் எல்லாரும் கண்ணை மூடி ஆவியில் நிரம்பி சந்தோஷப்பட்டிருக்கும் போது ஏதோ இழந்தது போல சிலர் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறான். நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்கிறேங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் ஏதோ கர்த்தருக்குள்ளே பாடுறாங்க, நம்மளால என்ன முடியும்? நம்ம போய் அப்படியே கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம். எதுக்காக? என் வீட்டில் இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் வரேன்.
எனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஐக்கியமே இல்லை. டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவ சமூகத்தில் கவன சிதறுதல், தேவனை அறியக்கூடிய அறிவு இல்லை, தேவனை ருசிக்க முடியல. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை இதுதான். கிட்டத்தட்ட 65% மேலான கிறிஸ்தவர்கள் சபைகளுக்கு போகிறதில்ல. ஒரு 35% கிறிஸ்தவர்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறாங்க. அந்த 35% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 25% பேர் தேவ சமூகத்திலிருந்து வெறுமையாக தான் வராங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் வெறுமையாய் தான் திரும்பி வராங்க. சிலர், அதில் ஒரு கூட்டம் குற்ற மனசாட்சி. நான் என் ஆண்டவரை, என் தகப்பனுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நான் அவருக்கு செய்தது தீமை அல்லவா? நான் செய்தது துரோகம் அல்லவா? எப்படி பார்ப்பேன்? இந்த ஒரு காரியத்தில் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ரகசியத்தை சொல்லி தருகிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எந்த நிலவரத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ யாருன்னு ஒத்துக்கோ, என் பாதத்தில் விழுந்துரு, என்கிட்ட நீ சரண்டர் ஆயிரு, நீ எப்போ வந்தாலும் நீ இதை செஞ்சுட்டே இரு, நீ எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் நீ அதை செய்ய. தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த ரகசியம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ரகசியம் அதுதான். எத்தனை குறைவுகள், எத்தனை தோல்விகள், எவ்வளவு கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைந்தான். இன்றைக்கு இந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு முடியல. கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுந்த அடுத்த நொடி நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அந்த தடைகள் நீக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் உணர்வுபூர்வமாக கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால், ஒரு உடைந்த உள்ளத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தருடைய பாதத்தில் மனப்பூர்வமாய் நாம் விழுந்து ஆண்டவருடைய முகத்தை தேடினோமாகில் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். மரியாளுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரனுடைய இழப்பு கர்த்தரை நம்ப பண்ண விடாமல் ஒரு விரக்தியின் ஆழத்துக்கு கொண்டு போச்சு. எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள், ஆனால் அந்த ஆறுதல்கள் அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்குள்ள ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தது. இயேசு வந்திருந்தால் நலமா இருக்குமே, நீர் இங்கே இருந்தால் நலமா இருக்குமே, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, நீர் இராமல் போனீர. ஒரு கேள்வி, கர்த்தரை குறித்து ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு ஏன் கர்த்தர் இப்படி செய்தார் என்கிற ஒரு பெரிய கேள்வி, ஏன் என் குடும்பத்தில் இது நடந்து கொண்டிருக்குது என்பது ஒரு பெரிய கேள்வியோடு கூட இருக்கிறோம். அப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற வேலையில் நம்மால் நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்க கூடாமல் போகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்க முடியாத சூழல்கள் வரும்போது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இடையே ஒரு பெரிய திரைச்சலை விழுந்து விடுகிறது. அருமையானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு ஏன் கர்த்தாவே என்ற ஒரு கேள்வியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேள்விகளோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல கேள்விகள் இருக்கிறது. இது இப்படி ஆனால் இது ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும், அது ஏன் இப்படி நடக்க வேண்டும்? கர்த்தர் நினைத்திருந்தால், கர்த்தரை 100% நான் நம்புகிறேன், கர்த்தர் மட்டும் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் கண்டிப்பாக மரித்திருக்கிற மாட்டான். ஆனால் ஏன் கர்த்தர் வரல? அந்த கேள்வி அவளை ஆண்டவர் விட்டு மிகவும் தூரத்தில் பிரித்தது. கர்த்தாவே, உம்மிடத்தில் கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆனாலும் என்னால் உம்மை நம்ப முடியல ஆண்டவரே சொல்லி அவர் பாதத்தில் விழுந்தார். கர்த்தருடைய பாதத்தில் யாரெல்லாம் விழுந்தார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தரிடத்தில் இரக்கமும் கிருபையும் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கான வாசல் திறக்கப்பட்டது. முதலாவது, ஒரு மனுஷன் தேவனுடைய பாதத்தில் விழும்போது அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி குறைந்து அவனுடைய தேவனோடு இருக்கிற ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு இதை தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. பிசாசு இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய செக் வைக்கிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீ இருக்கிற நிலவரத்தோடே வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை அங்கீகரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் பிசாசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சரியில்லை, நீ இன்னைக்கு ஜெபிக்கல, நீ பைபிள் வாசிக்கல, நீ மோசமானவன், நீ அந்த தப்பு செஞ்ச, போன வாரம் அப்படியெல்லாம் இருந்தல்ல, என்னத்தை போய் நீ எப்படி போய் அவர் முகத்தை பார்க்க போற? பிசாசு நம்மோடு கூட பேசுகிறான். பிசாசு பேசுகிறான். இன்னும் சில நேரத்தில் யாராலையும் இந்த வாழ்க்கை வாழ முடியாது, இப்படி இந்த வேதத்தில் இருக்கிறது போல யாராலையும் வாழ முடியாது. பேசுவாங்க, சிலர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க, தவிர அவங்களே வாழ மாட்டாங்க. யாராலையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது, நீ மட்டும் ஏன் வாழணும் அப்படி சொல்லி சிலரோட பிசாசு அப்படி பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்தி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால், ஆண்டவரை அறியாத ஒருத்தி தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவள் என்ன செய்தாள் என்று மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க.
அசுத்த ஆவி அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகளை திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம். நீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு கிரேக்க ஸ்திரீ, கிரேக்கர்கள்னு சொல்லும்போது அந்த நாட்களில் யூதர்கள் எதையுமே நம்ப மாட்டாங்க. யாரும் என்ன பேசினாலும் நம்ப மாட்டாங்க. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றியா, எனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லு. அடையாளங்களை தேடுகிறவர்கள் யூதர்கள் அடையாளம் இல்லாமல் நம்ப மாட்டாங்க. அதனால தான் இயேசுவிடத்தில் ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டும் என்று சொன்னார்கள். அப்போ யூதர்கள் எதையுமே நம்ப மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அதே நேரத்தில் கிரேக்கர்கள் அந்த காலத்தில் தங்களை ரொம்ப ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களாம். கிரேக்கர்கள் தான் இந்த உலகத்திலே பெரிய ஞானி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அந்த கிரேக்க பாஷை தான் ஒரு காலத்தில், இன்னைக்கு இங்கிலீஷ் மாதிரி முழு உலகமும் கிரீக் தான் முழு உலகத்திலேயே ஸ்ப்ரெட்டாக இருந்தது. அந்த அளவுக்கு தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டார்கள். அங்கே தான் ஒலிம்பிக் கூட கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி இந்த கிரேக்கர்கள் உலகத்தில் கடவுளுக்கு அடுத்து நாங்கள் தான் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தாருங்களாம். அந்த ஞானத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ தான் இயேசுகிட்ட கேட்குறா, என் பிள்ளைக்கு ஆல்ரெடி பிசாசு பிடித்திருக்கு, அவளை கூட்டிகிட்டு வர முடியாது, அவளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு இறக்கம் செய்யும் அப்படி சொல்லி அவர் பாதத்தில் விழுந்துட்டான். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடலாமா, போடக்கூடாது. அப்போ முதலாவது பிள்ளைகளின் அப்பா யாருக்கு? பிள்ளைகளின் அப்பா யாருக்கு? நான் அதை ஆவிக்கிற விதத்தில் கேட்காம அந்த வார்த்தையில் எழுத்து பிரகாரமாக கேட்குறேன். இயேசு சொல்கிறார், பிள்ளைகள் அப்பா முதலாவது யாருக்கு? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளின் அப்பா யாருக்கு? முதலாவது பிள்ளைகளுக்கு, ரெண்டாவது தான் நாய்க்குட்டிகளுக்கு. அப்போ முதல்ல பிள்ளைகள்னு சொல்லும்போது அவருடைய ஜனங்கள் வைத்துக்கொள்வோம். நாய்க்குட்டிகளுக்கு ஒப்பாக ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்போ அவளை அற்பமாக பேசினாரா? இல்லை, கர்த்தர் அவளுடைய விசுவாசத்தை குறித்து அவளை சோதிக்கிறார். அந்த இடத்துல நாய்க்குட்டிகளுக்கு, நம்முடைய பகுதியில் வரும்போது பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது, நாய்க்குட்டிக்கு கூட போட முடியாது, முதல்ல பிள்ளைகளுக்கு தான். அப்போ நீங்களும் நானும் பிள்ளைகளா அல்லது நாய்க்குட்டிகளா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கும் ஆண்டவனுக்கும் ஒரு இடைவெளி ஓடு வரும்போது, கர்த்தரை குறித்த ஒரு அறிவு குறைந்து தேவ சமூகத்துக்கு வராமல் தன்னுடைய குறைவு நிமித்தம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி வரும்போது, பிள்ளைகளாக இருக்கிறவங்க இப்போ எப்படி மாறிடுறாங்க? நாய்களாக மாறுறாங்க. அப்போ நம்ம எத்தனை பேர் பிள்ளைகள், எத்தனை பேர் நாய்களாக இருக்கிறோம், நாய்க்குட்டிகளாக இருக்கிறோம்? ஏன் நான் இந்த இடத்துல நாய்கள் என்று சொல்கிறேன்னா, ஒரு நாயுடைய சுபாவத்தை குறித்து நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம், நாய் தன் கக்குனதை மறுபடியும் உண்பது போல. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நாம் வெட்டோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்தோமோ, கர்த்தாவே இனி உமக்காக வாழ்வேன், கர்த்தாவே இனி நான் இந்த காரியத்திலெல்லாம் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி எந்தெந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்தோம், இப்படியெல்லாம் வாழ்வோம், இதை தொடமாட்டோம், இதை செய்ய மாட்டோம் என்று சொன்னோமோ, அத்தனையும் மறுபடியும் நம்முடைய கையில் எடுத்திருப்போமானால் நாம் நாய்களாய் மாறுகிறோம். நாய் தன் கக்கினதை மறுபடியும் எடுக்கிறது போல. அதோட அர்த்தம் வாமிட் பண்ணிட்டு அதையும் மறுபடியும் புசிக்கிறது. அதை நினைக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஆனா நம்ம விட்ட காரியத்தை மறுபடியும் நாம் கையில் எடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறோம். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். நான் எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டனோ, கர்த்தரிடத்தில் வேண்டாம் என்று சொல்லி, இனி வேண்டாம் ஆண்டவரே, தொடமாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இதை பேச மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், நான் அவர்களோடு சேர மாட்டேன், இப்படி எதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொன்னமோ, விட்டனோ, அந்த காரியத்தை மறுபடியும் நான் எடுக்கல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நான் விட்ட காரியத்தை மறுபடியும் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும், நான் வேண்டாம் என்று விட்டதை மறுபடியும் நான் தொடலை, அந்த பக்கத்தில் எட்டி கூட நான் பார்க்கல,
நமக்கு தைரியம் இருக்கிறதா? இப்போ அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நாம் பிள்ளைகளா அல்லது நாய் குட்டிகளா? சொல்லுங்க. பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாய் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அநேகர் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது நாம் குற்ற மனசாட்சியோடு தேவ சமூகத்தில் வருகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் இருக்க தேவ ஜனங்களுக்கு பிரச்சனையே, எப்படி தேவனோடு நான் நெருங்குவது, எப்படி நான் ஆண்டரோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வது? அதோடைய முதலாவது ரகசியம் கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறது தான். இவள் பாருங்க, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவ அடுத்த வார்த்தை என்ன சொல்றா பாருங்க, மெய்தான் ஆண்டவரே. வாசிங்க அந்த வசனத்தை. மெய்தான் ஆண்டவரே. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. மெய்தான் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே என்ன அர்த்தம்? நான் நாய்தான் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்ல ஆண்டவரே. அப்ப தேவனோடு கூட நெருங்குவதற்கு கர்த்தருடைய பாதத்தில் விழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது நம்முடைய உண்மை நிலவரத்தை கர்த்தரிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ளதான் நாம் மறுக்கிறோம். அவர்களையும் இவர்களையும் குறை சொல்லுகிறோம். நாம் மெய்தான் ஆண்டவரே. இதை கேட்குற எத்தனை பேர் மெய்தான் ஆண்டவரே, நான் இன்னும் விட்ட காரியங்களை மறுபடியும் எடுத்திருக்கிறேன். மெய்தான் ஆண்டவரே, நான் இன்னும் ஒரு நாயை போல தான் இருக்கிறேன் ஆண்டவரே. மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. அவருடைய வார்த்தை பாருங்க, கர்த்தர் சொல்றார், உன் வார்த்தையின்படியே நீ போகலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை தான் நம்ம வாயில எதிர்பார்க்கிறார். தன் பிழையை உணர்கிறவன் தான் கர்த்தருடைய பாதத்தில் விழறான். அல்லது கர்த்தருடைய பாதத்தில் விழுதல் என்று சொல்லும் போது நம்முடைய நிலவரங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஒத்துக்கொள்வது. மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் யாருக்கும் பிடிக்கல. ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. கிறிஸ்பாவே எப்படி அழகா ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தா எப்படி கிறிஸ்பா, ஒரு சிப்ஸ் அப்படி கிறிஸ்பியாக இருந்தால், ஒரு பிஸ்கட்டு கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே பிஸ்கட்டு ஊறி போச்சுன்னா அதை சாப்பிட முடியுமா? நம்ம சாப்பிட பிடிக்குமா? இல்லை அதே பிஸ்கட்டு ரொம்ப கல்லாகிடுச்சு, இந்த கமர் கட்டு மாதிரி ஆச்சுன்னா சாப்பிடுவோமா? வேண்டாம். ஆனால் கிறிஸ்பாக இருந்தால் என்ன சொல்கிறோம்? இன்னொரு பிஸ்கட்டு சாப்பிட்றோம். அதுபோல் இன்றைக்கி இந்த கிறிஸ்பாக இருக்க வார்த்தைகளை தான் ஜனங்க விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் விரும்புகிறோம். ஆனால் மார்த்தாலும் கூட அப்படிப்பட்டவள் கிறிஸ்பாக இருக்கும்னு நினச்சா. ஆனால் மரியாளுக்கு தான் அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தது. அவருடைய பாதத்தில் விழுந்து மெய்தான் ஆண்டவரே, இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ, நான் தான் அது ஆண்டவரே, நான் தான் அது ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் வந்தால், இன்னைக்கு அல்லது என்னுடைய மரணம் இருக்குமே ஆனால் நான் என்ன செய்வேன்? மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன? நான் நாய்தான் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதத்தில் விழுதல் என்று சொல்லும்போது நம்மை நாம் நிதானித்து அவரோடு கூட நெருங்குவது தான் அருமையானவர்களே. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய பாதத்தில் விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்மை நிதானித்தால் நாம் கர்த்தருடைய பாதத்தில் விழலாம். அப்படி தன்னை நிதானிக்கிறவர்கள், தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் விழ முடியாது. அவர்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற இடைவெளி குறையாது. நாளுக்கு நாள் அந்த இடைவெளி பெருகி கொண்டே இருக்கும் ஒழிய இடைவெளி குறையாது. நான் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து பேசுகிறேன். தேவனோடு இருக்கிற நெருங்கிய உறவை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு உறவு. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. இந்த முழு வேதமும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே இருக்கிற இந்த உறவை தான் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு அருமையானவர்களே. ரிலேஷன்ஷிப், ஃபெல்லோஷிப், இன்டிமசி, இதைத்தான் இந்த முழு வேதமும் நமக்கு சொல்லுது. தொடாதே, ருசி பாராதே என்று சொல்ற பலவிதமான சடங்காச்சாரங்கள் மாத்திரம் அல்ல, அப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களை சார்ந்தது அல்ல. தேவனை ருசித்து அறிகிற அனுபவம், தேவனோடு இருக்கிற அந்த உறவை வளர்க்கிற அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பாதத்தில் விழ வேண்டுமே. அப்படி விழும்போது தன்னோட தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அவன் முதலாவது புதுப்பித்துக் கொள்கிறான். தன் நிலவரத்தை அறிந்து மெய்தான் ஆண்டவரே என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் போகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கும். அவள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உன் வார்த்தையின்படி போகலாம், உன் வார்த்தையின்படி போகலாம். இதெல்லாம் என்ன பிரசங்கமா? நான் கேட்காத பிரசங்கமா? இதெல்லாம் என்ன வார்த்தை? அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வார்த்தை இல்லை. அவன் அதை கேட்டு மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லி அதை அங்கீகரித்து கொண்டா. பார்த்தீங்களா? அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தையின்படி நீ போகலாம் என்று கர்த்தர் சொன்னார். அவளுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டானது. அந்த சிலுவை கல்ல எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க?
யூதாஸ் கேட்காத பிரசங்கமா, சிலுவை கல்லன் கேட்ட பிரசங்கமா? 2 பேருக்கு கேட்ட பிரசங்கங்களை கேளுங்க. பயங்கரமான வசனங்களை அங்கும் இங்குமாய் பொறுக்கி பிரசங்கம் பண்ணலாம். அதோடைய முடிவு எங்க? கூட்டி கழிச்சு கணக்கோட விடையை பாருங்க. சிலுவை கல்லனுக்கு என்ன பிரசங்கம் இருந்தது? கடைசி நேரத்தில், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும், சரண்டர் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. அதுதான். அதுபோல இவள் பாதத்தில் விழுந்தாள். கர்த்தருடைய பாதத்தில் விழுது என்று சொல்லும்போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வதை குறிக்கிறது. அப்படி கர்த்தரிடத்தில் இரக்கத்தையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொண்டு நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்துல 2 காரியத்தை வாசிக்கிறோம். அவன் முதலாவது சொல்றா, மெய்தான் ஆண்டவரே. அடுத்து சொல்லிட்டு, ஆண்டவரே பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை. இப்போதான் இளையகுமாரனுடைய வார்த்தைக்கு வருகிறோம். பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை, நான் நாய் தான். ஆனாலும் பிள்ளைகள் சாப்பிடும்போது விழுற அந்த துண்டு, அந்த துணிக்கை, இதாவது அந்த நாய்க்குட்டி இதனால பசியாற்றுமே. இதில் 2 பகுதி இருக்கு. முதலாவது தன்னை தாழ்த்துகிறாள், 2வது கர்த்தரை நம்புகிறாள், விசுவாசிக்கிறாள். அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை கர்த்தர் கண்டார். அந்த வார்த்தைக்கு கர்த்தரால் பதில் சொல்லவே முடியல. ஆண்டவருக்கு அதுக்கப்புறம் பேசவே முடியல. உடனே ஆண்டவர் சொன்னார், உன் வார்த்தையின்படி நீ போகலாம். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கிறோமா? கர்த்தர் சொல்றார், என் மகனே நீ பயப்படாத, என் மகளே நீ பயப்படாத, என் பிள்ளை நீ பயப்படாத, நீ இருக்கிற நிலவரத்தோடு வா. பிசாசு உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். நீ குறைவுள்ளவன், நீ தகுதியற்றவன், நீ தேவன சமூகத்தை போய் என்ன பிரயோஜனம்? உன் தகப்பனை நான் எப்படி காண்பேன்? என் தகப்பனை நான் எப்படி காண்பேன்? எப்படி வந்து கைத்தட்ட முடியும்? எப்படி வந்து பாட்டு பாடுவேன்? பிசாசு நம்மை கொடுத்து பேசி கொண்டிருக்கலாம். பிசாசு உன்னை பார்த்து சொல்கிறான், நீ அவ்வளோதான் முடிஞ்ச, நீ பலவீனன். பலவீனன் என்று பிசாசு சொல்லும்போது கர்த்தர் நம்மகிட்ட சொல்றார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், நான் பலவான் என்று சொல்ல கடவன். இந்த விசுவாசமும் தைரியமும் கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது தான் நமக்கு கிடைக்கிறது. இப்போ எப்போ வந்தாலும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான முதலாவது ரகசியம் கர்த்தருடைய பாதத்தில் விழுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. 2வதாக, நான் நேரமில்லா நிமித்தம் சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது, தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது முகங்குப்புற விழுந்தானா? அதோட அர்த்தம் என்ன? அந்த கர்த்தருடைய பாதத்தில் விழுறதான் அது குறிக்குது. இன்னும் தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் கூட பாருங்க. அங்கே அவன் கீழே விழுந்த உடனே என்ன நடக்குது? 10ஆம் அதிகாரம் தானியேல் 10:11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து. போதும். கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு வார்த்தை. முதலாவது கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியம், அந்த இடைவெளி குறைகிறது. 2வது, கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது கர்த்தரிடத்திலிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நாம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள். தானியேலை போல ஒரு பரிசுத்தவான், தானியேல் ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறார். அதுபோல அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாய் ஜீவிக்கிறவர்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறார்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காட்ட விரும்புகிறார். அப்படியானால் நாம் தேவனால் போதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்படி நாம் வாசிக்கும்போது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம்
பெரிதாயிருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்படும் போது ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். அறிஞர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் போதிக்கப்படும் போது அங்கே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். நமக்கு அநேக நேரங்களில் கர்த்தரால் போதிக்கப்படுகிற அனுபவங்கள் கிடைக்கல. அதனால தான் பாஸோட பசங்களாக இருக்கலாம், இன்னைக்கு எத்தனை பசங்களை பார்க்குறோம், சபையிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கலாம், தங்களுடைய சின்ன வயசுலேருந்தே சண்டே ஸ்கூல் படித்து வளரக்கூடியவங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவர்கள் தான் தாய் தகப்பன் போதிக்கிறத கேட்டிருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் போதிக்கிறத கேட்டிருக்கிறாங்க. கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிற ஒரு போதனை இல்லை. அதனால தான் அவருடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் போகிறது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கைகள் பாருங்கள் அங்கும் இங்குமாய் போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வருகிறது. அப்பாவுடைய போதனைனால் அல்ல, அம்மாவுடைய போதனைனால் மாத்திரமல்ல, கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு பழைய விசுவாசியாக இருக்கட்டும், நல்ல விசுவாசியாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட இன்னைக்கு அவர்களை சபையிலே தேடி காண முடியாத அளவுக்கு போகிற ஒரு அனுபவங்கள்லாம் உண்டாகுது. ஏன் உண்டாகுதுன்னா, தனிப்பட்ட விதத்தில் தேவனால் போதிக்கப்படுகிற அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அது நிமித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பதே இருக்காது. தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்து 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 தங்களுடைய சமாதானத்தை இழந்து போவார்கள். சில நேரங்களில் மனிதர்கள் அவர்களை நடத்துவார்கள். எனவே தான் அருமையானவர்களே, நாம் அவருடைய பாதத்தில் விழும்போது பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், அவருடைய பாதத்தில் நாம் விழும்போது தேவனால் நாம் போதிக்கப்படுகிறோம். எனவே கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது முதலாவது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. நாம் நம்மை நிதானித்து அறிந்து அவர் பாதத்தில் விழும்போது நமக்காக அங்கே ஒரு அற்புதம் காத்திருக்கும். இரண்டாவதாக, நாம் கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது நாம் கர்த்தரிடத்திலிருந்து போதனையை பெற்றுக்கொள்கிறோம். உடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறார்கள். ஒரு சாதாரண மனுஷன் அவன் ஒரு பரிசுத்தவானாய் மாறுகிறான் என்றால் அது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து 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 போதனை அடைந்து ஒரு பாவி பரிசுத்தவனாய் மாறுகிறான். இந்த முழு உலகத்திலேயும் என்னுடைய தாசனாகிய மோசையை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனுமே இல்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஆனால் அந்த மோசே யார் தெரியுமா? ஒரு மனுஷனை தனியாக கொன்று அவனே குழி எடுத்து குழி தோண்டி தனி ஒரு மனுஷனாக அவனை புதைச்சான். அவ்வளவு கோபமும் வைராக்கியமும் உக்கிரமும் நிறைந்த ஒரு கொலைகாரன். அந்த கொலைகாரனுடைய கையிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற ஒரு பிரமாணத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த கொலைகாரனை பூமியிலெங்கும் இல்லாத ஒரு நீடிய சாந்த குணம் உள்ளவனாய் மாற்றினார். எப்படி ஒரு பாவி ஒரு கொலைகாரன் சாந்த குணம் உள்ளவனா மாறுறான சாதாரண விஷயமா? இன்னைக்கு சுபாவம் மறுரூபமாகுதல், அதுதாங்க அற்புதம். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதத்திலையும் எனக்கு வண்டி கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், சாட்சி சொல்லும் போது நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்க. கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்லுகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார். இது மட்டும் அல்ல சாட்சி, கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், நான் அதை காண்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். எப்படியாயிலும் அவருக்குள்ளே என்னை வளர்க்கும்படியாக அன்பிலிருந்து அன்புக்குள்ளேயும் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாய் நான் முன்னேறி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய வருகைக்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். சில கஷ்டங்கள், வியாதி படுக்கைகள் எழும்பி வரும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. கர்த்தர் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லாமல் அந்த சோதனையில் என் விசுவாசத்துடைய அளவை பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என் விசுவாச குறைவை நான் கண்டேன். என்னுடைய போராட்டத்தில் என்னால் நிற்க முடியலையே என்பதை நான் கண்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியத அந்த அனுபவத்தை சாட்சியாக சொல்லுகிறது. அதுதான் தேவனால் போதிக்கப்படுகிற அனுபவம். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் போகிறோம், விசுவாசத்தில் இருக்கிறோம், இதை குறித்து நான் சொல்ல வரல. நாம் சாட்சி சொல்லுகிற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்கள். எல்லாவற்றையும் தேவனால் போதிக்கப்பட்ட ஒருவன் ஒரு பைக்லேருந்து கீழே விழுந்துட்டான், ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம்னா கர்த்தர் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து என்னை தப்புவித்தார் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறது மாத்திரல்ல, கர்த்தர் என்னை எச்சரித்து என்னை சரி செய்தார்.
அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுதான் தேவனால் போதிக்கப்படுகிற அனுபவம். ஒரு தேவனுடைய பிள்ளைடைய வாழ்க்கை நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் பின்பதாக ஒரு மெசேஜ் இருக்கு. யாருக்கு அந்த மெசேஜ் கிடைக்கணும்னா, கர்த்தருடைய பாதத்தில் விழுகிற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த சம்பவத்துக்கு பின்பதாக மறைந்திருக்கிற அந்த மெசேஜ் என்ன. ஆண்டவர் ஏதோ உனக்கு சொல்ல விரும்புகிறார். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, வீட்டில் ஒரு போராட்டம் வரும்போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தோல்விகள் வரும்போது, நம்முடைய தொழிலில் சில கஷ்டங்கள் வரும்போது, தொடர்ந்து வீட்டில் நஷ்டங்கள் உண்டாகும் போது, நம்முடைய வருமானம் குறைந்து போகும்போது, பல எதிரிகள் நம்மை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எதிரிகள் நமக்கு விரோதமாக உருவாகி கொண்டிருக்கும் போது, நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் விகற்பமாக போய்கொண்டிருக்கும் போதும், அந்த சூழ்நிலைகளுக்கு பின்பாக ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். கடந்த நாட்களில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் உங்கள் லைஃப்பில் உண்டாயிருக்கா? ஏதோ ஒரு நெகட்டிவான தாக்கம் உங்கள் மனசில் மிகவும் அதிகமாக பாதிச்சிருக்கா? அந்த மரியாளுடைய மனது பாதிக்கப்பட்டது போல ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் மிகவும் தாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். எனக்கு செவி சாய்ப்பாயா? என் சத்தத்தை கேட்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? கர்த்தர் நம்மிடத்தில் அதை தான் கேட்கிறார். அந்த கஷ்டத்துக்கு பின்பதாக ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு போதிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அவருடைய பாதத்தில் விழாவிட்டால் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட். நமக்கு சில சிச்சைகள் கர்த்தரிடத்தில் ஒருவேளை கிடைக்கலாம். அந்த சிச்சைக்கு பின்பதாக கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் உபத்திரப்பட்டது வீண். தாவீது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ கற்றுக்கொள்ளுகிற அனுபவம், உபத்திரவங்களுக்கும் பின்பாக ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறான். நீங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையா? இவ்வளவு நாள் நான் ஜெபித்தனே, எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெபத்துக்கான பதில் தாமதமாய் கொண்டிருக்கிறது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் இது இன்னும் நடக்கவில்லை, ஏன் என் காரியம் இன்னும் வாய்க்கவில்லை என்று நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த தாமதத்துக்கு பின்பாக ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார். ஏதோ ஒரு நன்மைக்காக கர்த்தர் செய்கிறார். அந்த நன்மை இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். இதோ நான் வாசற்படியில் என்ற கதவை தட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமோ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் வந்தால் அந்த போதனையை கற்றுக்கொள்ளலாம். ஒரு சிச்சை மாத்திரமல்ல, அந்த சிச்சைக்கு பின்பாக மறைந்திருக்கிற ஒரு போதனை தான் ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்தும். அந்த போதனையை கற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் உண்டாயிருக்கும். எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நான் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன், பாதத்தில் விழுவேன் ஆண்டவரே. மரியாள் கர்த்தரை கண்ட மாத்திரத்தில் அவர் பாதத்தில் விழுந்தாள். மரியாளுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அந்த மெசேஜ் எதுவாக இருக்கும், அதைத்தான் மரியாள் கேட்க விரும்பினான். மார்த்தாள் கர்த்தரை பேச விடவே இல்லை, பேசிட்டே இருக்கிறார். மரியாள் ஒரு வார்த்தையும் பேசலை. அவரை கண்ட மாத்திரத்தில் அவர் பாதத்தில் விழுந்தார். அருமையானவர்களே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையோ கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நிலவரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது என்ன என்பது உங்களுக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையில் விளங்கி கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை போதிக்க விரும்புகிறார். இந்த வாரத்தில் போய் தேவ சமூகத்தில் அமருங்க. இதுவரைக்கும் என் கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய தாமதத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன். தேவனுடைய தாமதங்கள் ஒரு நாளும் வெறுமையாய் போகாது, அது அற்புதங்களில் தான் முடியும். அருமையானவர்களே, அன்றைக்கு லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது கர்த்தர் தாமதித்தார். அது மார்த்தாளுடைய விசுவாசத்தை அற்று போக பண்ணது போல இருந்தது. தேவனுடைய தாமதங்கள் ஒரு நாளும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு இல்லை, அதற்கு பின்பாக ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யவே விரும்புகிறார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை கர்த்தர் அந்த இடத்துல செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். தேவனுடைய தாமதங்கள், முதலாவது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்துக்காகவும், இரண்டாவது தேவனுடைய தாமதம் தேவ நாம மகிமைக்கு ஏதுவாகவே அமையும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த தாமதத்தை குறித்து நீங்கள் கேட்டு சோர்ந்து போகாதீர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த தாமதம் ஒன்று ஒரு பெரிய அற்புதத்துக்காகவும், இரண்டாவது தேவ நாம மகிமைக்கு ஏதுவாகவும் அமைகிறது. நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால்
அந்த அற்புதத்தை கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிடம் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து நம்மை நாம் நிதானித்து மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்யும் போது நீங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். அருமையாளர்களே, ஷபஹதரமகதுரமனரியா ரியாஹந்தராக்கதுரமனங்கதுரமனங்கதுர ஷஹந்தராங்கரபதுலகதடாதடா. உன்னுடைய வார்த்தையின்படியே நீ போகலாம் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற நேரம். இந்த நேரம் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தை கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். இந்த நேரத்தில் நாம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம், நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை கர்த்தர் மிகவும் கவனமாய் கேட்கிறார். ஷபஹர ரபகதுர மனகதுத மனாதிரா ஷிபஹதுல மஹதரகந்தர பங்கரகதிடங்கர பதுலஹதட பங்கதுத மனாதியே ಶಿಬಹದುರ ಬಂಕರಬದುಲಂಕರಿಗದರಗದುಲ ಮಹದುರ ಬಂಕತುದ ಮನಂಕತುದ ಮನಾದಿಯೇ ಶಿಬದುರಗದುಲ ಮಹದರಾಣಿ ಅಂಕತಿಡಗದ ಬಹದುದ ಮನಂಕತುದ ಮನಂಕತಿದಗದುರ ಬಹದುಡಾದಿರೆ ಶಿಯಾಹಂತರ ಮಂಕತುದ மனங்கரபதுலங்கதிடகதுட மனாரியா. ஆமென். நீங்க ஒரு பாட்டுக்காக எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசுங்க. அன்றைக்கு அந்த சீரபோனிக்கா ஸ்திரீக்காக யாரும் சப்போர்ட் பண்ணல. அவள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாள். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாள். இதோ அதரிசனமான ஒருவர் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தில் விழுவோமாக. அவருடைய பாதத்தில் விழுவோமாக. ஷபஹதர. அவர் நல்ல போதகர். அவர் நம்மை போதிப்பார், நம்மை உணர்த்துவார், நம்மை நடத்துவார். அவர் பாதத்தில் விழுவோமாக. ஷபஹரானியா. நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் உங்கள் நிலவரங்களோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் விழுவோம். ஐயோ, நான் என் தகப்பனை நான் எப்படி காண்பேன், என் ஆண்டவரிடத்தில் நான் எப்படி பேசுவேன் என்ற ஒரு குற்ற மனசாட்சியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் இப்பொழுது விழலாம். மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் விழலாம். ஷபராஹதாரா லிமாரா பஹானா ரிபங்கரபதுலங்க ரகதிடகதுடாமனாதிரே ஷப்ரபஹந்துராக்கதிடகரபதுலகதிரானி அங்கதுடாமனாதிரே ஷபஹதுரமகதுரபனா. கர்த்தரோடு கூட பேசுங்கள். கர்த்தரோடு கூட பேசுங்கள். கர்த்தரோடு கூட பேசுங்கள். உங்க வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். கர்த்தர் சொல்லட்டும். உன் வார்த்தையின்படியே நீ போகலாம். கர்த்தர் சொல்லட்டும். கர்த்தர் அந்த பதிலை சொல்லட்டும். நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறீர்களோ அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தருடைய அற்புதம் இந்த வாரத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்க வார்த்தையின்படியே நீ போகலாம் என்று கர்த்தர் சொல்லுவார். ஒரு வாசல் திறக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கான ஒரு வாசல் திறக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஷபகரஹதுட மனகதுட மனா. கர்த்தரால் போதிக்கப்படும்படியாக, கர்த்தரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக. ஷபாரா ராகரா மராஹரா நிமாரியா கதரா மனாதியே ஷபாரா பாகரா திடானி ராகதுரா மனகதிடா மனாதியே ஷபாஹரா மஹதரா மனாரிபா கதுலா மகதிரா கரியா கதிரா மனகதிடா. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. கர்த்தாவே, நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏன் இந்த தாமதம் எனக்கு தெரியாது. ஏன் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதது போல தோன்றுகிறது எனக்கு தெரியாது. கர்த்தாவே, ஏன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய தாமதம்? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஒரு பெரிய கேள்வியோடு கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுகிற எங்களை நீர் போதிப்பீர். நீர் போதிப்பீர். உம்முடைய பாதத்தில் கிடக்கிற ஒரு பரிசுத்தவான், ஒரு பாவி ஒரு பரிசுத்தவானாய் மாறுகிறோம். இந்த ஒரு அவிசுவாசி விசுவாசியாய் மாறுவான். உம்முடைய பாதத்தில் விழுகிறோம் ஆண்டவரே. இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும். ஆமே. உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்றதை கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசுங்க. கர்த்தாவே, நீர் அதை செய்து முடித்தபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தாமதம் அது மறுப்பு அல்ல, அது ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்ல, ஒரு பெரிய அற்புதத்துக்காக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தாமதம் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்துக்காக மட்டும் எனக்கு தெரியும் கர்த்தாவே. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என் வாழ்க்கை நீங்க செய்ய போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது கர்த்தாவே. அந்த சோதனை, இந்த கஷ்டத்தை நான் நினைச்சு நான் துக்கப்பட மாட்டேன். அது நிமித்தம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர் நான் உணர்கிறேன் கர்த்தாவே.
ஆண்டவரே எனக்கான வாசல் நீங்கள் திறந்தபடினால ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசுங்க, விசுவாசம் உள்ள வார்த்தையை சொல்லுங்க. உன் வார்த்தையின்படியே நீ போகலாம் என்று கர்த்தர் சொல்லுவார். கர்த்தாவே, அந்த தாமதமான அந்த காரியம் என் வாழ்க்கையில் நீ தந்துட்டீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த பலவீனம் என்னை விட்டு மாறினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த தடை என்னை விட்டு நீங்கினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நான் பயந்து கொண்டிருந்த அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமாக்கிட்டீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த அந்த கதவை எனக்காக நீங்க திறந்துட்டீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமென். முழு இதயத்தோடும் விசுவாசத்தோடும் சொல்லுங்க, நீ நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் நாய்க்குட்டியாக இருக்கிறது அல்ல, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. முதலாவது சுகமும் விடுதலை எனக்கு தான் கர்த்தாவே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போதே உன் வார்த்தையின்படி நீ போகலாம் என்று கர்த்தர் சொல்லுவார். ஷபத்தரா கத்தராரியா கத்தடா, உம்முடைய பாதத்தில் விழக்கூடிய ஒரு கிருபை நீர் எங்களுக்கு தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஷபக்கத்தரா மகதரியா கத்தராரியா கத்தடா மனதிரே. ஆமென், ஆமென். பிதாவே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்த உம்முடைய நேசம் மிகவும் பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் விழ நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, கேள்வி கேட்க மாட்டோம். அநேக சந்தர்ப்பங்கள் ஒரு நெகட்டிவான இம்பேக்டை எங்களுக்குள்ள உண்டாக்கி இருந்தது. எங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருந்துச்சு. ஆண்டவரே, எப்படி உங்களுடைய முகத்தை காண்பேன்ற ஒரு பெரிய டாஸ்க் எங்களுக்கு இருந்துச்சு. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறபடியே உங்களுடைய பாதத்தில் விழுகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கமும் கிருபையும் கிடைத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான், ஆனாலும் நீர் எங்களுக்காக இரக்கம் செய்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றினீர். ஆண்டவரே, எங்களுடைய அப்பம் விடுதலையும் சுகமும் அது எங்களுக்குரியது கர்த்தாவே. நீர் அதை எங்களுக்கு தந்தபடினால ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் தாமதங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகிறோம். மாறாக அதற்கு பின்பாக ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர். ஒவ்வொரு விகற்பமான சூழ்நிலைகளுக்கு பின்பாக, ஒவ்வொரு உபத்திரவத்துக்கும் பின்பாக ஏதோ ஒரு விஷயத்தை நீர் எங்ககிட்ட சொல்ல விரும்புகிறீர் கர்த்தாவே. அந்த விஷயத்தை கேட்கும்படியாக உம்முடைய பாதத்தில் விழுகிறோம். எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய செவிகளை திறந்தரலும். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரக்கூடிய வாரம் முழுவதும் கூட இருந்து நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அதிகமாய் அமர்ந்திருக்க கர்த்தர் விசேஷ கிருபை செய்யும். ஆண்டவரே, போதனை அடைந்து வளர்ந்து முன்னேறி செல்லட்டும். எங்களுடைய ஆண்டவர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர். சீக்கிரத்தில் நீர் வரும்போது அந்த வேலையை நேர்த்தியாய் செய்து முடிந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கோணலானவர்கள் நீர் செவ்வையாக்கி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். அந்த லாசரின் கல்லறை திறந்தது போல எங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கரத்திலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. லேலுயா. ஸ்தோத்திரம்.